ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயந்தான். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அதை பற்றி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக்மெண்டேஷன் வீடியோ போடுங்க, பிக்மெண்டேஷன் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது வீட்டில் இருந்தே ஹோம் ரெமெடிஸ் வச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான். நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். மறக்காமல் நம்மளோட வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம போடுவோம். இதுக்கு அடுத்தடுத்து என்ன மாதிரி வீடியோ போடணுன்றதையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குது, இன்னும் பெட்டராக நாங்கள் வந்து பண்ணணுமா, ஏதாவது வந்து உங்களுக்கு சொல்லணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணி நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து தக்காளி. நம்ம ரொம்பவுமே தக்காளியை வந்து நம்ம ஃபேஸுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு, ஃபேஸ் பேக்குக்கு, இந்த மாதிரி நிறையத்துக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸ்கின் பெனிஃபிட்ஸு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, லெமன் தான் யூஸ் பண்ண போகிறோம். லெமனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்குரிய சக்தி இதில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம லெமன் எடுத்துக்க போகிறோம். இன்னும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரைஸ் ஃப்ளார் தான் எடுத்துக்க போகிறோம். ரைஸ் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்க போகிறோம். ரைஸ் ஃப்ளார் தான் எடுத்துக்க போகிறோம். நான் வந்து வீட்லேயே அரைச்சது தான். கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக திருன்னு இல்லாமல் நான் ரொம்ப நைஸாக பச்சரிசியை வந்து ஊற வச்சு 4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு ரொம்ப நைஸாக அரைச்சி 3 டைம் வந்து நான் இதை சலிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் வந்து கொஞ்சம் அதிகமாக போடும்போது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி தூள் தான். நான் இப்போ வந்து சன்ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 5 ரூபி பேக்கு. பட் நான் இதில் வந்து என்னோடய ஃபேஸுக்கு தேவையான அளவு தான் எடுத்துக்க போகிறேன். உங்களோட ஃபேஸ் எப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். என்னோடய ஃபேஸ்க்கு 2 ருபியோடது பத்தாது. ஸோ நான் வந்து 5 ருபீஸோடது வாங்கிட்டேன். உங்களுக்கு 2 ருபியே வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே வாங்கிக்கோங்க. சன்ரைஸ் தான் வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எனி பிராண்ட் ஆஃப் காஃபி தூள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம ஃபேஸுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி பேக் மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த தக்காளியை இப்படி மேலே இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த சீட்ஸு, தோல் எல்லாமே இதாகி வந்துடும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. இந்த ஃபில்ட்ரு வச்சு ஃபில்டரில் நம்ம இப்படி அமுத்தினோம் அப்படின்னா அந்த ஜூஸ் மட்டும் தனியாக வரும். ஸோ அதனால் நான் இப்படி ஃபில்ட்ரு வச்சு இப்படி பண்ணிக்கிறேன். அந்த ஜூஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து அந்த சீட்ஸும் வந்து அரைப்படாது. அந்த சீட்ஸ் வந்து ஃபில்டரில் அப்படியே நின்றுக்கும். நமக்கு அந்த தக்காளியோட சாறு மட்டும் கிடைக்கும். காட்டுறேன். நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரைஸ் ஃப்ளார் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியோட சாறை வந்து நான் புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சீட்ஸ் எதுவுமே இருக்காது, சீட்ஸும் இருக்காது, அதோட தோலும் இருக்காது. ஸோ நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோல் சீட்ஸ் எல்லாம் அதுலேயே நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டரில் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம லெமன் எடுத்துக்கலாம். லெமனில் வந்து ஒரு 1/2 லெமன் இருந்தால் போதும். அதையும் நான் இந்த மாதிரி இதுலேயே புழிஞ்சுக்க போகிறேன். நான் என்னோடய ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி லெமன் எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து நீங்கள் போடும்போது கண்டிப்பாக ஃபேஸ் அண்ட் நெக் தான் யூஸ் பண்ணணும். நான் வீடியோக்காக ஃபேஸுக்கு மட்டும் தான் போடுறேன். நான் இப்போ வந்து ஃபேஸோட குவான்டிட்டி அளவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நெக்குக்கும் சேர்த்து போடும்போது 1 லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்ல இருக்க ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு.
இது நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுறனால உங்களோட ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான காஃபி பவுடர் தான் நான் வந்து போட போகிறேன். நான் எனக்கு தேவையான அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பேக் வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, ஃபேஷியல் பண்ண மாதிரி க்ளோ வேணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுப்போம். இந்த பிரைட்னஸ் வந்து 1 வீக் வரைக்கும் உங்கள் ஸ்கின் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னாலும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இது போட்டுக்கலாம். போடுறது ரொம்ப நல்லது. டைம் இல்லாதவங்க மந்த்லி ட்வைஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஜூஸியாக. இங்கே பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் போதும் நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த பேக் வந்து எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் டைம் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. நைட் டைம் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஓப்பன் போஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ நம்ம அப்போ வந்து நம்மளுக்கு பேக் போடும்போது அதில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம நைட் டைம் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து டே டைமில் யூஸ் பண்ணுறதை விட நைட் டைம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை நல்லாவே ரிப்பேர் பண்ணி. இப்போ இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் இப்போ போய் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னும் நான் முகத்தை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ பேக் போட்டுடலாம். நீங்கள் போடும்போது பேண்டெல்லாம் போட்டுட்டு ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு அண்டரை இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து ஐ ஏரியாலேயே போட்டுக்கிறேன். நீங்கள் போடும்போது கைக்கு, காதுக்கு, கழுத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. கைக்கு இது யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இது வந்து விமென் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, இது போத் ஆர் யூஸ் தான். உங்களுக்கு 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ன்றனால நீங்கள் வந்து கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், அபவுட் 10 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸ்கின்ல இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பிம்பிள்ஸ் எல்லாம் எதுவும் செக்ரிகேட் ஆகாது. ஆக்னிஸ் இருந்துச்சுனாலும் அது கண்ட்ரோல் தான் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் பேக் போட்டுட்டேன். நான் இது வரைக்கும் போட்டுக்கேன். நீங்கள் போடும்போது பேக் நெக்குக்கெல்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபேஸ் ஒரு கலர், நெக் ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போடும்போது காதுக்கு எல்லாமே கவரப் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் விட்டால் போதும். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸ் ட்ரை ஆகிடுச்சு, நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக என்னோடய ஃபேஸு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னோடய அன்ட்ரை போரெட்ஸு, நெக்கு பாருங்கள் நான் போட்ட வரைக்கும். இது கீழே இருக்க நெக்கு பாருங்கள், இங்கே இருக்க நெக்கு பாருங்கள் நான் போட்ட வரைக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்.
எடுத்து பாருங்கள். ஸ்கின் வந்து ரொம்பவுமே சாஃப்ட் அண்ட் சிம்பிளாக இருக்குது. எனக்கு டச் பண்ணும்போதே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டால் போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் போடும்போது மட்டும் கிளென்சர் வச்சு, அதாவது ஃபேஸ் வாஷோ இல்லைன்னா சோப் ஏதாவது இருக்குன்னா அதை வச்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் போட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர் நீங்கள் வந்து நார்மல் வாட்டர்லேயே கழுவினா போதும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி நாங்கள் வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் அனுப்புங்க. எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் போடுவோம். காமெடி வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கின் கேர் வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறமா ஸ்கின்னில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஹேர் கேர் வேணும், பாடி கேர் வேணும், குழந்தைங்களுக்கு நலங்கு மாவு வேணும், அந்த மாதிரி எதுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து மேக் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.